பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து தம்முடைய வல்லமைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். வியாதியுள்ளவர்களை சுகமாக்கும்படிக்கு ஆண்டவர் பிசாசுகளை சுகமாக்கும்படிக்கு, பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 9:2 வசனத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு அவர்களை தெரிந்து கொள்கிறார். வியாதியுள்ளவர்களை சுகமாக்கும்படிக்கு அங்கே அவர்களை தெரிந்து கொள்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்ல, லூக்கா 9:6 சொல்கிறது, அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் எங்கும் புறப்பட்டு போனார்கள், கிராமங்கள் தோறும் அவர்கள் சுற்றி திரிந்தார்கள், எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், பிணியாளிகளை குணமாக்கினார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருக்காக ஊழியர்கள் தேவை. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கண்ணீரோடு இருக்கிறார்கள், வியாதியோடு இருக்கிறார்கள், பிசாசு பிடியில் இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருக்கு தேவை ஊழியக்காரர்கள் தேவை, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் தேவை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமைகளை தருகின்றார், தம்முடைய வரங்களை தருகின்றார். அவருடைய சமூகத்தில் யார் காத்திருக்கின்றார்களோ அவர்களைத்தான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். பெரிய பெரிய ஊழியக்காரர்களை அவருடைய வாழ்க்கைகளை சாட்சிகளை கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் காத்திருந்து கண்ணீரோடு ஜெபித்தேன், ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, ஆகவே நாம் வல்லமையாய் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆகவே தேவ சமூகத்தில் காத்திருங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென்.